அவர்கள் கொடுத்தது என்னது 5000 பேருக்கு தானே. அது இவங்க இது மாதிரி அது எவ்வளோ பயந்து போயிருக்கிறாங்க. அரண்டு கண்காட்சி நைட்லாம் தூங்குறாங்களோ தூங்கலே தெரியாது. அதாவது முக்கியமான தொலைக்காட்சிகள், மியூசிக் தொலைக்காட்சிகள்லாம் விஜய் பாட்டே கிடையாது, படமும் கிடையாது. விஜயவே வந்து ஓரம் கட்டாங்க. அப்போ இருட்டடிச்சு பண்ணுறாங்களாம். அது எப்படி முடியும்? சாத்தியமே கிடையாது இல்லையா? மக்கள் ஒவ்வொரு நாளும் தாவேகா பக்கம் வந்து என்னதான் விஜய் அவர்கள் வந்து பொது களத்துக்கு வரல, மக்களை டெய்லி போய் சந்திக்கலனாலும் டெய்லி விஜய் அவர்களை பத்தி ஏதோ ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு புறம் வந்து அது வந்து முன்னாடி தமிழ்நாடு அளவில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நேஷனல் மீடியாவும் நேஷனல் மீடியா இஷ்யூ என்னதான் சார் யூ ஓன்ட் பிலீவ். முன்னாடி வந்து நான் நேற்று கோர்ட், அதனால நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஓகே. நார்மலாக தலைவர் வந்து ஊருக்கு கிளம்புறாருன்னா, பிரச்சாரத்துக்கு இது மாதிரி கிளம்புறாருன்னா நம்ம சேனல்ஸ் தான் போய் நிற்கும். ஆமாம், வாசலில் வீட்டு வாசலில் ஒரு யூனிட் போட்டு நிற்பாங்க. நேற்று பார்க்குறேன் நிற்கிறான், நீங்கள் எப்படா வந்தீங்க அப்படின்றது. இந்தியா ஃபுல்லாக உள்ள செய்தி சேனல்களுக்கு செய்தி கொடுக்குற ஒரு நிறுவனம். அவன் நிற்கிறான் வாசலில். அப்போது இதுவரையும் அது நேஷ்னல் லோக்கல் மீடியா தான் இவ்வளோ இன்ச் பை இன்ச்சாக கவர் பண்ணுச்சு. இப்போ நேஷனல் மீடியா கவர் பண்ணிட்டு நேற்று பார்க்குறேன் போடுறாங்க, விஜய் ஹஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அண்ட் என்டர்ட் இன் ஏர்போர்ட்டுன்ட்டு. டே, இது நம்ம ஆட்கள் தானே இவ்வளோ நாள் பண்ணியிருந்தாங்க, நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு.